தான் சொல்ல முடியும். மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட் இடைத்தேர்தல்கள் அப்படின்னு முக்கியமான தேர்தல்களில் களத்திலிருந்து நேரடியான கள விவரங்களை கொடுக்கிறது நம்ம மட்டும்தான். தமிழ் செய்தி ஊடகங்களில் நேரடியாக களத்திலிருந்து டேட்டா கொடுக்கிறது, அதே போல வெற்றி வாய்ப்புகள் யாருக்கு இருக்குங்கிற முன்னோட்டம் உள்ளிட்ட அம்சங்களை கொடுக்க இருக்கிறோம். துல்லியமாக இருக்கக்கூடிய நேரடியான களத்திலிருந்து செய்தியாளர்களை வைத்திருக்கக்கூடிய ஒரு நெட்வொர்க் அப்படிங்கிற அடிப்படையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ் 18 தமிழ்நாட்டில். இன்னைக்கு முக்கியமான அம்சங்களாக பார்க்கறதுல மகாராஷ்டிரா தேர்தல் நிச்சயமா மிக முக்கியமான தேர்தல். இந்தியாவில் முக்கியமாக பார்க்கப்படக்கூடிய அது ஒரு ஃபினான்ஷியல் கேபிட்டலாக இருக்கும். அதே போல அரசியல் ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மாநிலம் அப்படிங்கிறதுல மகாராஷ்டிராவுடைய அந்த முடிவுகள் அப்படிங்கிறது இந்தியா முழுக்க கவனிக்கக்கூடியதாக மாறி இருக்கிறது. அதே போல ஜார்க்கண்டும் கூட நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு 6 மாதத்தில் வரக்கூடிய ஒரு டெஸ்ட் அப்படின்னு சொல்ல முடியும். அரசியல் கட்சிகளுக்கு குறிப்பாக மத்தியில் ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி, அதே போல காங்கிரஸ், 2 தேசிய கட்சிகளுக்குமான ஒரு டெஸ்டாக இது இருக்கக்கூடிய அதே நேரத்தில் இடைத்தேர்தல்களும் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் கவனிக்கப்படக்கூடியதாக இருக்கிறது. 2 மாநில தேர்தல்கள் மட்டுமல்ல, உத்தரப்பிரதேசம் உதாரணத்துக்கு எடுத்துட்டோம்னா கிட்டத்தட்ட 9 சட்டமன்ற இடைத்தேர்தல் அங்கே நடக்கிறது. அந்த மாநிலத்தில் நாடாளுமன்ற தேர்தலில் அங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சர், பாரதிய ஜனதா கட்சியினுடைய முதலமைச்சர் யோகிக்கு ஒரு பெரிய பின்னடைவாக அல்லது பாரதிய ஜனதா கட்சியுடைய பின்னடைவாக பார்க்கப்பட்ட அந்த மாநிலத்தில் இந்த இடைத்தேர்தல் என்பது முக்கியமாக பார்க்கப்படுது. 9 தொகுதிகளில் யாருக்கு வெற்றி இருக்கிறது? சமாஜ்வாடி கட்சியும் கடந்த முறை நாடாளுமன்ற தேர்தலில் பெரிய வெற்றி பெற்றிருக்கக்கூடிய சூழலில் இந்த இடைத்தேர்தல் அப்படிங்கிறது கவனம் பெறுகிறது. அதே போல மேற்கு வங்கத்தில் இருக்கக்கூடிய இடைத்தேர்தலும் கூட அங்கே இருக்கக்கூடிய போராட்ட சூழலுக்கு பிறகு நடக்கக்கூடிய ஒரு தேர்தல். அதுல மம்தா அவர்களுக்கான செல்வாக்கு அப்படியே இருக்கிறதா குறைகிறதா என்ன அப்படிங்கிற ஒரு கணக்கும் இருக்கிறது. நீங்க குறிப்பிட்ட பிரியங்கா காந்தியினுடைய முதல் தேர்தல், நேரடியாக தேர்தல் களத்திற்கு வந்து சந்திக்கக்கூடிய முதல் தேர்தல், அவருடைய டெபு. அப்ப அதுல அவர் வெற்றி பெறுகிறார் என்பதுதான் எல்லா ஒப்பீனியன் போல்ஸும் கொடுக்கிறது. ஆனால் அந்த வெற்றி என்பது எவ்வளவு வாக்கு வித்தியாசமாக இருக்கிறது என்பதும், ராகுல் காந்தியை விட கூடுதலான வாக்குகளை பெறுவார் என்பதெல்லாம் ஏற்கனவே கணிக்கப்பட்டதாக இருந்தாலும் கூட பிரியங்காவுடைய வெற்றி என்பதும் அல்லது அந்த இடைத்தேர்தல் என்பதும் ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது. இன்னொரு நாடாளுமன்றத்துக்கான இடைத்தேர்தலும் நடக்கிறது. எனவே இவையெல்லாம் கவனிக்கப்படக்கூடிய அம்சங்களாக இருக்கக்கூடியதுல மகாராஷ்டிராவுடைய இடைத்தேர்தல் அப்படிங்கிறதுல இன்னொரு முக்கியமான அம்சம் இருக்குது. போல்ஸ்டரா இருக்கக்கூடிய பீகார்ல இப்ப புதிதாக கட்சி தொடங்கி முதல் தேர்தலை சந்திக்கிறாரு. மகாராஷ்டிரா தேர்தல் ரொம்ப முக்கியம். நீங்க ஏற்கனவே ஜவஹர் குறிப்பிட்டாரு, மகாராஷ்டிரா தேர்தலை பொறுத்த வரைக்கும் நான் சொன்னேன் ஒரு பினான்சியல் கேபிட்டல், கிட்டத்தட்ட 386 பில்லியனர்ஸ் அங்க இருக்கிறாங்க. இந்தியாவுடைய மிக முக்கியமான பில்லியனர்ஸ் எல்லாம் அங்க இருக்கிறாங்க. அதை ஒப்பிடணும் அப்படின்னா டோக்கியோவில் இருக்கக்கூடிய அல்லது சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய பில்லியனர்ஸை விட கூடுதலான மனிதர்களுக்கு இருக்கக்கூடியது. அப்போ நிறுவனம் சார்ந்ததாகவும் நீங்கள் ஒரு தேர்தலுக்காக மார்க்கெட், ஷேர் மார்க்கெட் க்ளோஸ் பண்ணப்பட்டதுன்னா மகாராஷ்டிராவுக்கு மட்டும்தான். அன்றைக்கு மார்க்கெட் ஒர்க் ஆகல. அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பொருளாதார ஒரு எக்கனாமிக் கேபிட்டல் அப்படின்னு சொல்ல முடியும். இன்னொரு பக்கம் பொலிட்டிக்கலாகவும் ரொம்ப முக்கியம். 2 கட்சிகள் மட்டும் அங்கே இல்லை, 2 கூட்டணிகளாக இருக்கிறாங்க. ஒவ்வொரு கூட்டணியிலும் 3 கட்சிகளுக்கான விஷயமா இருக்கு. 6 கட்சிகளுடைய ஒரு பெர்ஃபார்மன்ஸ், மக்களுடைய ஏற்பு, மேண்டேட் என்ன அப்படிங்கிற ஒரு இடமா மாறுது. அப்புறம் 2 பேர் பிரிந்து வந்தக்கூடியவர்களா இருக்காங்க. ஷிண்டேவுடைய ஃபேக்டர் என்னவா இருக்கு, அதே போல அஜித் பவாருக்கானது. 2 பேருமே பிஜேபியோட ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்தாங்க. கடந்த தேர்தலுக்கும் இந்த தேர்தலுக்கும் நம்ம பார்க்கறதுல, முக்கியமா பார்க்கறதுல ஷிண்டே வெளியில தனியாக அவர் முதலமைச்சரான பிறகு அங்க இருக்கக்கூடிய சூழல் ஒரு மாதிரி ப்ரோ, அவருக்கான ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குன்னு சொல்றாங்க. நம்ம பார்க்கணும், இதெல்லாம் ஒரு பெர்செப்ஷன் தான். அதே நேரத்தில் அஜித் பவாருக்கு இருக்கா அல்லது சரத் பவார் இருக்காரா, அவருடைய சீனியரா அப்படிங்கிறதும், உத்தவ் தாக்கரே அல்லது அவருக்கான ஃபியூச்சர், பொலிட்டிக்கல் ஃபியூச்சர், அவருக்கான மேண்டேட், மக்கள் எதிர்பார்க்கிற விஷயம் என்ன அப்படிங்கிறதுமாக மாறி இருக்கு. இது வெறும் 2 கட்சிகள் அல்லது 2 கூட்டணிகள் இல்லை, 6 கட்சிகள் என்பதாக மாறி இருக்கிற கூடிய இடத்துல தான் ரொம்ப குறிப்பா முக்கியமான சில பிரச்சனைகளும் அங்க பார்க்கப்படுறத பார்க்கிறோம். ரொம்ப ரூரல் டெஃபினட்டா ரொம்ப முக்கியமா இருக்குது. நம்ம ஜவஹர் கேட்கலாம், ஜவஹரும் இணைப்பில் இருக்கிறார். ஜவஹர், இப்போ அங்க பரப்புரையில முக்கியமா இருக்கக்கூடிய விஷயங்களாக என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்க முடியும்? அதுல இப்ப இந்த சோயா ஒரு முக்கியமா இருக்கு. அதே போல நீங்க சொன்ன மாதிரி 1500 ரூபாய் மகளிருக்கான அந்த உதவித்தொகை, கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுடைய கியூ அங்க இருக்குன்னு நினைக்கிறேன். இங்க 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை மாதிரி அங்க கொடுத்துருக்காங்க. அது எந்த அளவுக்கு இம்பாக்ட் கிரியேட் பண்ணிருக்கு? அதாவது இம்பாக்ட் கண்டிப்பான முறையில நீங்க பாத்தீங்கன்னா அந்த இம்பாக்ட் நம்ம மறுக்க முடியாது. அந்த இம்பாக்ட் கண்டிப்பான இதுல இருக்கு. சரத் பவார், அதாவது மகாராஷ்டிராவில் மட்டும் இல்லை, இந்தியாவில், அதாவது இந்தியாவில் ஒரு மூத்த தலைவர் சரத் பவார், அதுக்கான பெனிஃபிட்ஸ், அதாவது அதுக்கான ஒரு கண்டிப்பான ஒரு அட்வான்டேஜ் மாயுதிக்கு கிடைக்குதுன்னு அவங்களே குறிப்பிட்டிருக்காங்க. பட் அதுல நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கு மஹாவிகாஸ் அகாடி கவுண்டர் என்ன பண்ணிருக்காங்கன்னா, அதாவது பிரைம் மினிஸ்டர், அதாவது பிரதமர் மோடி 2014 எலெக்ஷன்ல 15 லட்ச ரூபா உங்க அக்கௌண்ட்டுக்கு வரும். ஸோ அந்த 15 லட்ச ரூபாய்க்கு பதிலாக 1500 ரூபா மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணனால அது ஒரு
ஓரளவுக்கு நீங்க பாத்தீங்கன்னா பிளண்ட் பண்ணிருக்கலாம். அதாவது ஓரளவுக்கு வந்து அந்த அதோட முக்கியத்துவத்தை வந்து குறைச்சிருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் நீங்க பாத்தீங்கன்னா 1500 வந்து இதுவரை வந்து 3 மாசம் 3 தவணையமா கிடைச்சிருக்கு. ஆனா மற்ற இடத்துல வந்து அந்த ஒரு விலைவாசி ரொம்ப ஓரளவுக்கு மேல கூடியிருக்கு, விவசாயிகள் பிரச்சனை, அந்த மாதிரி ஒரு இஷ்யூ, சோயாபீன்ஸ்க்கு மேல வந்து நீங்க பாத்தீங்கன்னா காட்டன் இஷ்யூ. ஸோ இன்னொன்னு வந்து இந்த சுகர் கேன், மகாராஷ்டிரா நீங்க பாத்தீங்கன்னா சுகர் கேன்ல வந்து சுகர் எக்ஸ்போர்ட்டும் சரி, சுகர் தயாரிப்புறது வந்து சர்க்கரை தயாரிப்புக்கு வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு மாநிலம். ஸோ அந்த ஒரு பிரச்சனை, அதாவது அங்கே வந்து ஒரு விவசாயிகளோட ஒரு பெரிய வழக்கமா விதர்பா மாதிரியான மாவட்டங்கள்ல விவசாயிகள் நீங்க வந்து கரும்பு அல்லது காட்டன் பஞ்சு தான் இருக்கும். ஆனா இந்த முறை அது சோயாவா மாறி இருக்குதா? முக்கியமான ஒரு மேஜர் ஃபேக்டரா சோயா இருக்கும் அப்படிங்கறத பாக்குறாங்க. அப்படிதான் பார்க்கணுமா? ரெண்டாவது இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் கேள்விப்படுறேன். நம்ம வந்து எப்படி எண்ணிக்கைகள் வர தொடங்கிறோம், இன்னும் 1 மணி நேரத்தில் நமக்கு முன்னோட்டம் எல்லாம் தெரிஞ்சிடும். ஆனால் 72 மணி நேரம் தான் இருக்கு ஆட்சி அமைத்தே ஆக வேண்டும் அரசமைப்பு சட்டப்படி மகாராஷ்டிரால. அப்படிங்கிறது ஒரு நெருக்கடியான காலகட்டமா இருக்கா கட்சிகளுக்கு? ஏன்னா ரிசார்ட் பாலிடிக்ஸ்க்கு ரொம்ப பாப்புலர் மகாராஷ்டிரா. இப்பவும் ஹோட்டல்ஸும் ரிசார்ட்ஸும் தயாரா இருக்குன்றாங்க. என்ன நிலவரம்? அப்படிதான் கட்சிகள் தயாரா இருக்கிறாங்களா? எம்எல்ஏக்களை விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ஏற்பாடுகள் இருக்கா? இந்த விஷயம் நீங்க ஒரு முக்கியமான ஒரு இஷ்யூ எடுத்திருக்கீங்க. இந்த வருஷம் என்ன ஆயிருக்குன்னா, ஒரு 2019 வந்து அக்டோபர் மாசமே, அதாவது அக்டோபர் 5ஆம் தேதி புது ஆட்சி அமைச்சு அவங்களுக்குள்ள முதலமைச்சர் கொஞ்ச நாளைக்குள்ள ரெடி ஆயிருந்தாங்க. இப்போ ஒரு கான்ஸ்டிடியூஷன், அதாவது சட்ட ரீதியா நீங்க பாத்தீங்கன்னா நவம்பர் 26ஆம் தேதிக்குள்ள வந்து ஒரு புது ஆட்சி வந்து இங்க வந்து தயாராகிறதுக்கு ஒரு கண்டிப்பான சூழ்நிலை இருக்கு. அதே மாதிரி 26ஆம் தேதிக்குள்ள புது ஆட்சி அமைக்கலைன்னா நீங்க வந்து மகாராஷ்டிரால வந்து ஜனாதிபதி ஆட்சி வர்றதுக்கான ஒரு சிச்சுவேஷன் வந்துடும். ஸோ அதனால வந்து 2 கட்சிகள் வந்து ஓரளவுக்கு தயாரா இருக்காங்க. ஸோ நீங்க வந்து மாயுத்தி, அதாவது யாருக்கு எவ்வளவு மெஜாரிட்டி சீட் கிடைக்குதோ, இப்போ வந்து 2 கட்சியிலே வந்து, அதாவது 2 கூட்டணியில வந்து நீங்க பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு வந்து முதலமைச்சர் கேண்டிடேட், அதாவது முதலமைச்சர் பேஸ் யாருன்ட்டு இதுவரை முடிவாகல. ஆனா இந்தியாவோட ஹோம் மினிஸ்டர், அதாவது உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. ஸோ பாரதிய ஜனதா பார்ட்டியில இருந்து எந்த ஒரு முதலமைச்சர் வந்து செலக்ட் பண்ற அளவுக்கு ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சுன்னா தேவேந்திர படன்வீஸ் தான் அதுக்கான முதலமைச்சர். அது எல்லாமே இன்னைக்கு மாலையில இருந்து தெரிய வரும். குறிப்பா உங்கள்கிட்ட நிறைவா கேட்க விரும்புறது, தமிழர்கள் நிறைய இருக்கக்கூடிய அல்லது வாக்களிக்கக்கூடிய ஒரு மாநிலமும் கூட, குறிப்பா தென் தமிழகத்தில் இருக்கக்கூடியவர்கள் அதிகம் எதிர்பார்க்கக்கூடிய மாநில முடிவுகள், தேர்தல் முடிவுகள் தமிழ்நாட்டுக்கு அப்புறம் பார்த்தா மகாராஷ்டிராவா தான் இருக்கும். அந்த இது எப்படி இருக்கு? திரு தமிழ்ச்செல்வன் உள்ளிட்டவர்களா களத்தில் இருக்கிறாங்க. அந்த வாய்ப்புகள் என்னவா இருக்கு? அல்லது சிக்னிபிகண்டா இருக்கா ஓட்டு தமிழர்களுடைய வாக்குகள்? ஆமா, கண்டிப்பான முறையில வந்து தாராவி மாதிரி பகுதியும் சரி, செம்பூர், முலுன், டொம்பியோலி, சாயன் கொலிவாடா, இந்த மாதிரி தொகுதிகளில் நீங்க பாத்தீங்கன்னா தமிழர் ஓட்டு வந்து ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்டரா இருக்காங்க. ஸோ அதுல வந்து தமிழ் ஓட்டு யாருக்கு ஒரு பக்கம் சாயதோ அவங்க அந்த கேண்டிடேட் வந்து எப்பவுமே ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ பாரதிய ஜனதா பார்ட்டியில உள்ள நீங்க பாத்தீங்கன்னா, பாரதிய ஜனதா பார்ட்டிக்குள்ள நீங்க கேண்டிடேட் பாத்தீங்கன்னா தமிழ்ச்செல்வன் வந்து ஏற்கனவே 2 வாட்டி எம்எல்ஏ ஆயிருக்காங்க. அதுக்கு முன்ன வந்து அவங்க வந்து மும்பைல வந்து கவுன்சிலராகவும் இருந்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இதுல பார்க்கும்போது நீங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு, அதாவது பாரதிய ஜனதா பார்ட்டிக்கு வந்து எப்படி இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு வாய்ப்புங்கிற சிச்சுவேஷன், அதாவது இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அவங்கள வந்து ஓரளவு பாக்குற ஆட்கள் வந்து அவங்களுக்கே தெரியும் அவங்க எப்படி அந்த வேலை பாக்குறாங்க. ஆனா அதுல நீங்க பாத்தீங்கன்னா அவங்களோட எதிர்ப்பு கேண்டிடேட், அதாவது காங்கிரஸ் கூட கேண்டிடேட்டும் வந்து வேட்பாளர் வந்து அவர் ஒரு தமிழன் தான், அவர் வந்து கணேஷ்குமார் யாதவ், காங்கிரஸ் கூட வேட்பாளர். ஸோ இந்த தொகுதி வந்து நீங்க பாத்தீங்கன்னா 2 முக்கியமான கட்சி வந்து அவங்க 2 பேர் வந்து ஒரு பாரதிய ஜனதா, அதாவது ஒரு தமிழர், அதாவது சாயன் கொலிவாடா பகுதி வந்து தமிழன் கேண்டிடேட், தமிழன் கான்ஸ்டிட்யூன்சி மாதிரி மாறி இருக்கு. நன்றி ஜவஹர். களத்துல இருந்து மும்பையில இருந்து மகாராஷ்டிராவில இருந்து நேரடியாக அங்க இருக்கக்கூடிய சூழல் என்ன அப்படின்னு சொல்லியிருக்கீங்க.